சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ஸ்ருதிக்கு நம்ம ரோகிணி ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் ஸ்ருதிய நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஸ்ருதி விவரமான ஆளாச்சே. சரி நானும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனைய பொறுத்தளவு நான் ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் தான். நீ அங்க வந்து என்ன காரணம் சொல்ற அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அப்படின்னு ஸ்ருதி அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க நம்ம ரோகிணியோட பேச்ச. இப்ப ரோகிணி எப்படியாச்சும் ஸ்ருதிய நம்ம பக்கம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இதே டைம்ல நம்ம பாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ணாமலை அழைச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. பாட்டி வந்த உடனே நம்ம முத்துக்கு பயங்கர சந்தோஷமா எடுத்து துள்ளி குதிச்சு போய் பாட்டி அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாப்ல. அதுக்கப்புறம் மனோஜ வர வச்சு இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கு என்னடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது நீ முதல்ல ரோகிணிக்கு போன் பண்ணி வர வை அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்ல, மனோஜ் ஆரம்பத்துல நீங்களே போன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அவ என்ன உன் பொண்டாட்டி தானே போன் பண்றா அப்படின்னு உடனே மனோஜ் 2-3 தடவை போன் பண்றாப்ல. வேணும்னே இங்க ரோகிணி எடுக்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேர்ல போய் அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா மனோஜ் இருந்துகிட்டு இல்ல இல்ல நான் போனேன்னா அது ரொம்ப இறங்கி போற மாதிரி இருக்கும். அதனால இன்னொரு தடவை போன் பண்றேன் அப்படின்னு போன் பண்றாப்ல. இப்ப போனை எடுத்துறாங்க. சோ போனை எடுத்ததுக்கு அப்புறம் பாட்டி உன்னைய வர சொன்னாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. ரோகிணி இப்போ ஒரு கண்டிஷன் போடுறாங்க. நான் வரணும்னா உங்க அம்மா என்னைய எதுவும் கேட்க கூடாது, அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்மாவே இங்க இல்ல. அது எப்படி நான் உனக்கு வாக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு மனோஜ் கேட்க, பாட்டி பக்கத்துல இருந்துகிட்டு நான் தான் இருக்கேன்ல என்னைய மீறி இவ என்ன செஞ்சிருவா அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி வர சம்மதிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் விஜயா பார்வதி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜயா வந்து சமாதானம் ஆன மாதிரி தெரியல. சோ இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு சூப்பரான காட்சிகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.